ஃப்ரெண்ட்ஸ் ஏடா அவ்வளோ பெரிய இன்ட்ரோ தேவையில்லை, சரி விடுங்க. ஸோ வந்து அன்றைக்கி ஒரு காட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதாவது சொல்கிறேன், அது மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட். அது வந்து நம்ம பகலில் என்ன ஏது அந்த இடத்த பற்றி நம்ம விசாரிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதர் வந்து விசாரித்தான் சொல்கிறான். அதனால அங்கே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி நிறையா எதோ நடக்குதுன்னு சொல்லி மறுபடியும் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதோ நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணதுனால நான் தனியாக போய் விசாரித்தேன். கிரி வந்து ஒரு வாரமாக எனக்கு தெரிஞ்சவங்க எங்கேயோ போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு என்கிட்ட சொல்ல, இதுவரையில் என்கிட்ட சொல்ல. ஆனால் நான் தனியாக வந்து கேட்டப்போ அந்த மாதிரி அங்கே நிறைய சவுண்ட் கேட்குது, நைட்டெல்லாம் யாரும் ஏதோ பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம பகல் ஆனால் வந்து நைட்டில் நாங்கள் அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நிறைய வாட்டர் பாட்டில்ஸு அப்புறம் அதெல்லாம் நிறையா இருந்தது. மேபி இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது கன்ஃபார்ம் 100% கன்ஃபார்ம் தான். இதில் கஞ்சா தண்ணி அடிக்கிறவங்களாம் நிறைய ஸோ நிறைய இருந்தது. ஸோ இது ஒரு நாள் வந்து ஏன்னா நாங்கள் முன்னாடி இதெல்லாம் யோசிக்கல. மேபி பகலில் எடுத்திருந்தோம்னா இதை பார்ட் 2வாக நம்ம 4 பார்ட்டாக போயாச்சு, அந்த அளவுக்குலாம் இதாகிடுச்சு. ஸோ மேபி இதை முன்னாடியே செஞ்சுருந்தோம்னா என்னது இல்லை ஏதோ இது நாங்கள் முன்னாடியே செஞ்சுருந்தோம்னா இவ்வளோ இது வந்திருக்காது. ஸோ இப்போ நம்ம பிரச்சனை வந்து காடு இல்லை, நம்ம அந்த ஒரு ஸ்டெப்ஸில் ஏறி போகிறோம்ல, அந்த ஒரு பில்டிங்கில் ஒரு சின்ன இது மாடி மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அதே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அங்கேயும் ப்ளஸ் நம்ம வரப்போகிற வீடியோ, அதாவது நியூ லொக்கேஷன், அதையும் வந்து இப்போ டே வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் ரெடியா? ரெடியா லெட்ஸ். ஸோ கைஸ் வந்து போவோம். இவன் வேறு வாங்க கைஸ் போகலாம். எப்படி ஒழுங்கு சட்டை மட்டும் வந்துட்டோம். இதெல்லாம் செருப்பை கட்டுவோம். மேலே தெரியுதுல மாடி? தெரியுது. அதுக்குன்னு அங்கே தான் நீங்கள் நம்ம வீடியோ எடுத்தோம். இப்போ அங்கே நின்று ஸ்டட்டிங்ஸ் இருக்குது, வீடியோ எடுக்க போகிறேன். அப்போ ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்ல இருக்கிறேன். அன்றைக்கி எனக்கே தெரியல, ஸ்ரீதர் தான் பார்த்தான். எப்படின்னா அந்த வீடியோவில் வந்து நாங்கள் மொட்டை மாடியில் லைட்டை திருப்பும் போது அவன் பார்த்துருக்கான். இது எனக்கே தெரியாது, அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அது நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். போலாம். நல்ல வேலை காய்ஸ், பாம்பு நல்லா இருக்கு. கிரி இது பயமா இருக்கு ப்ரோ. சுரேஷ் நம்ம இன்னைக்கு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. இந்த நேரத்து தெரியல, நைட் வந்து சரி வாங்க இங்கே வரேன். இங்கே வரேன். உங்கடா சீதர் உங்கடா லைட் எனக்கு கரெக்டாக நாங்கள் இங்கே ஏன் கரெக்டாக அப்படி யாரும் எட்டி பார்த்து இங்கேயா?
நைட்டு வரும்போது நான் வந்து கரெக்டாக கிராஸ் ஆகும்போது கீழே ஏதோ சவுண்டு. சவுண்ட் கன்ஃபார்ம் வைக்கணும். இப்போ நான் வந்து ஏதோ சவுண்டு கேட்டுது எனக்கு, அதுதான் தெரியும். சரி எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுக்கோ. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக நடக்குதுல்ல, வயசில் பார்த்து நடக்கணும். ஐயோ ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம இருட்டில் அன்றைக்கி தெரியல, பட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண காடு அதுதான். நல்லா பார்த்துக்குங்க. இருங்க சூப்பராக காட்டு. ஓகேவா? அடா மூச்சு வாக்குதுன்னு பார்க்காதீங்க. பகல் எக்ஸ்ட்ரீமாக நடக்குதுல்ல. அன்றைக்கி நீ பார்க்கும்போது என்ன ஆச்சு? கரெக்டாக நம்ம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது லைட் கரெக்டாக நம்ம இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த நேரம் நின்று சம்திங் ஏதோ நடக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நான் யதார்த்தமாக பார்க்குற மாதிரி அங்கே லைட் அடித்தேன். உடனே அங்கே ஏதோ கிராஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கீழே போனப்போ சரி நீ இந்த பக்கம் ஒரே நிமிஷம் இங்கே பேசிட்டு நான் அடுத்து அங்கே எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். சரி, பட் வந்து எக்ஸ்ட்ரீமாக நடக்குது கைஸ். அது வந்து சொல்லவே முடியல வாயில். ஸோ என்னதான் வந்து இது வியூ வந்து அழகாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நெகட்டிவாகவே இருந்தது. அட எங்கேருந்துடா வந்தது? எங்கேருந்துடா வந்தது? தெரியலையே. என்னடா நடக்குது இங்கே? பகல்ல எப்படின்னா இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே வச்சுக்கிறானுங்க. சம்திங் ஏதோ வேறு மாதிரி நடக்குதானா? ஸோ என்னதான் வந்து இது வியூ வந்து அழகாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நெகட்டிவாகவே இருந்தது. அட எங்கேருந்துடா வந்தது? எங்கேருந்துடா வந்தது?
தெரியலையே. என்னடா நடக்குது இங்கே? பகல்ல எப்படின்னா இதுக்கு சம்மந்தமே எல்லாம் இங்கே வச்சுக்கிறானுங்க. சம்திங் ஏதோ வேறு மாதிரி நடக்குதுண்ணா. சரி, ஓகே. ஹலோ கேஷ் நம்ம வந்து சம்திங் பகலில் இந்த மாதிரிலாம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நைட்டு வந்து போன தடவை நமக்கு இந்த இதைத்தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். போன தடவை இருந்ததை விட இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப இதாக போகுதுன்னு நினைக்கிறேன். போன தடவை பார்த்திங்கன்னா சம்திங் நம்மளுக்கு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சவுண்டும் ஒரு உருவம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. இப்போ வந்து அண்ணா வந்து எங்கேயோ கீழே போயிருப்பாங்க போல்ருக்க. வாங்க நம்மளும் கீழே போகலாம். என்னது இது? என்னது ப்ரோ ஏதோ நவுந்துச்சு, என்னன்னு தெரியல. என்னது இது? என்னது ப்ரோ ஏதோ நவுந்துச்சு, என்னன்னு தெரியல. ப்ரோ எங்க இருக்கீங்க? கிரி ப்ரோ இதாங்க. ஸோ அவன் என்ன பண்ணான்னு தெரியல. சவுண்டு கேட்குது, ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா? ஏண்டா? என்ன அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு டக்குன்னு கிராஸ் ஆயிடுச்சு. எப்படி இருந்தது பார்க்க? கருப்பு அதில் பிளாக் ஷேடோவாக இருந்தது. இல்லை நாங்கள் என்னைக்கு இது பார்த்துட்டியா இல்லை எப்படி? இல்லை நான் வரல என் சைடு. சரி கரெக்டாக ஒன்று அண்ணா இங்கே கீழே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் கீழே போகலான்னு சொல்லி நான் கரெக்டாக வரும்போது நான் எங்கடா கீழே போனேன்? நான் அந்த லாஸ்ட்டில் பண்ணிட்டு இருந்தேன்டா, வீடியோ இருந்தேன். தெரியலையே, நானும் வரக்கு இங்கே தானே. எங்கே பார்த்தேன்? அந்த நேரம் இங்கே தான். ஸோ வந்து சம்திங் வேறு மாதிரி இருக்குது. எப்படி இல்லை அப்படி சும்மா அப்படி ஸ்டாண்ட் வேணும் போட. சரி ஸோ கைஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக நடந்தது. ஸ்ரீதர் வந்து இப்போ சொல்லி பார்த்ததே இல்லை. எப்படி இருக்குது? பிளாக் ஷேடோ மாதிரி, சத்தியமாக பிளாக் ஷேடோ மாதிரியே இருந்ததுன்னா நானும் இங்கிட்டு வரல. நான் அந்த லாஸ்ட்டில் தான் எடுத்துருந்தேன். பாருங்க, அந்த லாஸ்ட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கிட்ட வரதுக்கு நான் வாய்ப்பு இல்லை. டார்ச்சுக்கு இதாகிடுச்சா? சரி ஒன்று பண்ணலாம், இங்கே நம்ம வச்சுட்டு போயிடலாம் கேமராவை. போயிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நைட் விஷன்லாம் வேணாம். நைட் விஷன் பகலில் யூஸ் பண்ணிட்டு கிளியர் அடிக்கும். இப்போ சாதா இதிலே வச்சு போகணும். ஓகேவா? சரி எடு கேமரா. ஸோ கைஸ் இதுதான் அந்த இடம். நான் ஏன் இப்படி காட்டுறேன்னா, சரி நான் அந்த சைடு போயிடுறேன். என்ன பண்ணுற? வாடா. ஐயோ நைட் பர்மிஷன் கேட்டனால நாயெல்லாம் கட்டி போட்டாங்க. ஏய் 2 சுத்துறா நாய். கதவு திறக்கிறாங்கடா, ஓடிடலாம். ஸோ கைஸ் அது இந்த ரூம் இதுதான். இது ரூம்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்லி தெரில. இது நான் போகிறதில்ல, ஸ்ரீதர் தான் போகிறான். அவனோட ஓன் ரிஸ்க்கு. போயிட்டு பார்த்து நான் தனியாக போயிட்டு வருவேன்.
இப்போ நான் தனியாக போக போகிறேன்னா என்னன்னே தெரியலையே. ஸோ காய்ஸ் நான் போயே தான் வேறு வழி இல்லை, நான் போகிறேன். இதுதான் அந்த ரூமு, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. வாங்க போகலாம். இதான் அந்த ரூம், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஹலோ கைஸ், இந்த ரூம் இல்லை, இதோடு சேர்த்து இன்னொரு 4 ரூம் இருக்குது. 4, 5, 6 ரூம் இருக்குது. மேலே எதுவும் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. வாங்க. இப்போ வந்து எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் வெளியே போயே ஆகணும். சரி கைஸ், ஓகே, நாங்கள் அவ்வளோதான். இந்த வீடியோ இதோடு பார்க்கலாம். ஐயோ கயிறு, என்ன இத்தனை கயிறு இருக்கு? சரி வாங்க. கைஸ், உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பயமாக இருக்குது. வாங்க அடுத்து இந்த ரூம். அடுத்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து கிரீன் போக போகிறேன். ஸோ கைஸ் எல்லாமே விட்டா தெரியல. இருக்கிற டைமு சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடணும். கொடு. அடுத்த கிஃப்ட் பாக்ஸ் இது. ஐயோ சவுண்டு பயங்கரமாக இருக்கு. ஆமாம், சுஸ் பாக்ஸு. ஐயோ ஸ்லாப். எப்படி தான் அந்த வீடெல்லாம் யோசிச்சு கட்டுறாங்களோ. தோணுங்க வீட்டில் யாரு காய்ஸ் இருப்பா. ஆமாம். அடுத்த கிஃப்ட் பாக்ஸ் அது உங்களுக்கு சொன்னால் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து கிஃப்ட். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எத்தனை ரூமு? இது தெரியலையா? ஒரே இது வந்து 3வது, 4வது. இது வந்து 4வது ரூம், அது 5வது ரூம். இது பெருசு. சீக்கிரம் வாங்க. இந்த ஒரு வீட்டில் 2 வீடாக போட்டாங்க. சரி வாங்க. ஓகே. கைஸ் வந்து இங்கே தான் வந்து நம்ம நைட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா இப்போயே வந்து ஒரு கிளியரான ஒரு இது கிடச்சிதுன்னா பண்ணலாம். ஓகே கைஸ், அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் இன்னும் ரெண்டு ரூம் இருக்குது. அடுத்த கிஃப்ட் பாக்ஸ் சரி ப்ரோ. சேத்தோட இதோட இந்த ரூம்க்கு இந்த ரூமாக என்னன்னு சொல்ல தெரியல. இதோட இது இந்த பார்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நைட்டில் வந்து சம்திங் ஏதோ இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். பகலில் எந்த ரெஸ்ட்டுமே வரல இன்னும். நைட் வந்து பார்க்கலாம் படம் ஹெட்ஸ். சத்தியம் மேலே ஏதோ தெரிஞ்சுது. பயம்.
எடிட்டிங்கில் கட் ஆனாச்சா. ஸோ கைஸ் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் அங்கே அந்த ரூம்ஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க. அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ள வந்து கண்டிப்பாக இது நாங்கள் கேமரா எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு எங்களுக்கு தெரியல. கடைசியில் ஒரு சத்தம் மாதிரி ஸ்ரீதர் எழுப்புனா டக்குன்னு அது எல்லாம் ஆனால் அது யார், அது மேபி மனுஷங்களா அது என்னென்னு எனக்கு தெரியல. டக்குன்னு கேமரா எடுக்க போது பார்த்தோம் யாருமே இல்லை. ஆனால் வந்து கேமராவில் கண்டிப்பாக கேப்சர் ஆச்சு. மேபி கேமராவை நாங்கள் அங்கே வச்சுருந்தா கூட இங்கே தொலைஞ்சிருக்கு நேரம். ஸோ மேபி நான் முன்னாடி நினச்ச மாதிரி சொல்லி நடக்கல. மேபி அதை கேமரா நாங்கள் எங்கள் ஃபோன் கேமரா வந்து ஒழிச்சு வச்சுட்டு போகலன்னா கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க. சம்திங் ஏதோ நடந்திருக்கு. நம்ம வந்து யாரும் தெரியல நம்மளுக்கு. அவங்களுக்கு நைட்டில் பார்ப்பீங்க. சரி ஓகே, இப்போ போகலாம். நாங்கள் நினச்சப்போ இப்போ கூட போகலாம். பட் அந்த ஒரு இது உருவத்தை பார்த்ததுக்கப்புறமும் நம்ம போகிறதான். ஏன்னா நைட்டு இப்போயும் இவ்வளோ லைட்டாக அப்படியே த்ரில்லாக இருக்கும்போது நைட்டில் எந்த அளவுக்கு நடக்கும். ஸோ அதனால் வந்து நைட்டு போகலாம் அப்படிங்கிற வந்து ஒரு முடிவில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது போதும் எங்களுக்கு. ஸோ வந்து எல்லோரும் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் இந்த ஒரு வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை பாருங்கள். அது இல்லை நீங்கள் லைக் எல்லாம் கேட்க மாட்டீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் தான். இல்லை ஒரு சத்தம் வந்துச்சு இப்போ கூட, கேளுங்க. சத்தம் வருது. இப்போ இது என்னென்னு இப்போ நம்மளுக்கு, ஏன்னா நானே நினச்சாலும் போகலாம், ஆனால் போக மாட்டோம். ஏன்னா நைட்டு பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ். நம்ம பில்டிங்கில் போய் ஸோ அது யார் என்னன்னு பார்க்குறேன். நான் லைட் அடிச்சேன்ல அப்பான ஆகல. இப்போ ஆனால் ஆகல. ஆனால் இங்கே வச்சு ஆன் பண்ணும்போது ஆனால் ஸோ வந்து அவ்வளோதான் கைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நிறைய பார்த்துருக்கீங்க. அது வந்து காப்பிரைட் கிளைம் ஆனதுனால வந்து அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க யூடியூப்லேருந்து. அந்த இதனால தான் மியூசிக் காரணமாக அந்த மியூசிக்கெலாம் மறுபடியும் எடுத்து ரீஎடிட் பண்ணி இப்போ மறுபடியும் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் சண்டே தான் போட்டிருக்கோம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி இருக்கும், பார்த்துக்கிறது சேனல்லே இருக்கும், பார்த்துக்குங்க. மறக்காமல் அதுக்கும் வந்து சப்போர்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. சரி, இருந்தாலும் வந்து மறுபடியும் மேபி சவுண்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வந்திருக்கு, பாருங்கள். அந்த ரூம் ஏதோ சும்மா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான். எக்ஸ்ட்ரீமாக நடந்துகிட்ருக்குறீங்க. நான் கன்ஃபார்ம் தெரியும் எனக்கு எக்ஸ்ட்ரீமாக நடக்குது. கேஸ் தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வெள்ளை கலர் உருவம் மாதிரி உங்களுக்கு தெரியுது. என்னடா ஜூம் பண்ணுறா. இதான் அந்த ரூம்லேருந்து ஏதோ எட்டி பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு. என்ன தெரியும், எடுத்த வேண்டியதான். உள்ளுக்குள்ளே ஏதோ உட்காந்துருக்கு. வாங்க போகலாம். இப்போதைக்கு நீங்கள் எதோ பேசணுமா? அதான் கைஸ், ஓல்டு வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் கேவி வீடியோ. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. ஸோ திஸ் இஸ் ஃபார் தீபாவளி கிஃப்ட் உங்களுக்காக நான் கொடுக்குறது. ஆனால் நேற்றே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் போட்டேன், அவ்வளோதான். ஸோ அதை நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு நீங்கள் மீட் பண்ணி ஆகணும். மீட் மிஸ்டர் ஸ்ரீதர். ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு சில வேலையை வெளியே போயிருந்தேன். கிரி இன்னொரு ப்ரோதர் நான், அதனால எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், நான் வெளியே போயிட்டேன். இனி நான் தொடர்ந்து வந்து வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடிக்கடி நான் இங்கே இருப்பேன். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு வேலையாக வெளியே கூட போகலாம்.
சரி பேசு டக்குன்னு போகலாம். அதனால் இதுக்கு மேலே வீடியோ வந்து நாங்கள் நிறைய போடுவோம். இதுக்கு மேலே வீடியோ வந்து நம்ம நிறைய போடலாம். அடிக்கடி நான் வர முடியாது, எப்பயாச்சும் ஒரு நாள் தான் அந்த மாதிரி விசேஷ டைம் தான் வர முடியும். கிரியும் இன்னொரு சுற்றுறாங்க. எனக்கு அங்கே தான் எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது. சத்தியமாக கிராஸ் ஆச்சுடா பார்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ கிராஸ் ஆன மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ? சரி வாங்க உள்ளே போகலாம். பேசிட்டு வேணாம் கரெக்டாக எடுத்துக்கிட்ட போயிடலாம். இதுக்கு மேலே போயிட்டு காட்டுறேன். இது லைட்டா சரி அங்கிட்டு போ. ஸோ கைஸ் நைட் விஷன் எனக்கு, ஏன்னா நான் இருட்டில் தான் போயிட்டுருக்கேன், என்னன்னு தெரியல. ஏய் ஏய் ஷோ கைஸ் அது அங்கே பாருங்க, தெரியுதான்னு தெரில, பட் வந்து நைட் விஷன். ஏய் ஷூ சரி சார், ஜூமில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒரே நிமிஷம் ஸ்ரீதர் என்னடா ஏதோ பார்த்தேன்டா. என்னடா ஏதோ விழுந்தது. இன்னும் இல்லையே. இப்போ வந்துட்டு போகுது. உட்காந்துருக்கு ரூம்ல தான் இருக்கு. இட்ஸ் நைட். சாரி என்னையாது தண்ணி எப்படி உட்காந்துருக்கு. ஸோ கைஸ் ஒரு நிமிஷம் நைட் விஷன் ஆஃப் பண்ணிட்டு ப்ளீஸ். ஆனால் வேறு மாதிரி நடக்குதுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு நடக்குமான்னு. பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது.
ரோடு இருக்குது. அப்படி இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இங்கேயே எப்படின்னா இப்போ நம்ம அங்கே போனால் இன்னும் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு தெரியல. ஸோ முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், ப்ளீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் பட் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து ஃபோன்ஸ் பார்த்தீங்க செத்திங்கடா, அந்தளவுக்கு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போது சொல்ல முடியல. அங்கே தெரியுது, இங்கே எத்தனை செய்யுதுன்னு தெரியல, என்ன ரிச்சுவல் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனால் இவ்வளோ லோ குவாலிட்டிலேயும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சரி ஓகே கேஸ், ஸோ கேஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு நாள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒரு பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா நாங்கள் இந்த அளவுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. சரி ஒரு தீபாவளி நாளும் ஏதோ ஸ்பெஷலாக போடலாம் வீடியோவை அப்படின்னு பார்த்தேன். ஸோ அந்த லொக்கேஷனில் சந்திக்கலாம். சொல்ல கைஸ், இங்கே தான் போயிட்டுருக்கேன். இது காடு, காடு இல்லை, இது தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் நடந்து தான் போகணும். ஐயோ இதை பார்த்தாலே மங்க போது கிரி ஒன்றுமே தெரில கிரி. இந்த ஒரு வீடு கிராஸ் பண்ணிட்டோமே பிரச்சனை, அது இருக்கிறதே அந்த ஒரு வீடு. செருப்பை தூக்கி வச்சுனடா, செருப்பை தூக்கி வச்சுனடா. இருக்குதே டீ காடை தூக்கி வச்சு நடடா தயவு செஞ்சு. இங்கேயே சொரக்க மாட்டிட்டு இருக்கோம், அதுக்குன்னு டான்ஸ் ஆடிட்டு வர. வா ஏறு ஏறு. இது பச்சை பாயை ஒட்டி தான் உள்ள போகணும். நாய் வரக்கில்ல பார்க்குறாங்கன்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லைப்பா. கம்மி வா பின்னாடி வா, முன்னாடி இல்லை பார்த்து லைட் இடு. பாம்பு இருக்குது பார்க்காத பாம்பாட்டா. இது கொஞ்சம் பார்த்து ஏன் திடீர்னு யாராச்சும் வருவாங்க. ஓகே அப்படி போயிடலாமா? டீ இப்படி போனால் அப்படியே தெரியும். திடீர்னு யாராவது வந்தால் கூட குமிஞ்சுக்கும். நான் அதுக்கு பார்க்குறேன். உட்கார். ஸோ கைஸ், உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். கொஞ்சம் லைக்கை போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க சொல்லிடுறேன். ஆமாம் கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கும். ஆர்டர் இருந்தால் லைட் எரியும் கைஸ். நாங்கள் பர்மிஷன் கேட்டப்போ அவங்க பர்மிஷன் கொடுக்கல எங்களுக்கு. அதனால நாங்கள் திருட்டுத்தனமாக உள்ளே தூங்கி போகிறோம். உங்களுக்கு வசரம் உள்ளே நுழைய போகிறோம். அதனால லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வேறு எதுவும் கேட்கல, எங்களுக்கு உயிரே போகுது இப்போ. ஐயோ கணு தெரியல, ஒன்றும் இல்லைவா. பட்டாசு அடிக்காதுங்கடா. புரிஞ்சுக்கலாம் இதில் இரு, அது போக முடியாது.
தெரியுதா பின்னாடி? நல்லா தான் அதெல்லாம் நல்லா தான் இருக்குவா. கரெக்டாக வாகிடி. ஒரு நிமிஷம் வாடா. டக்கு டக்குன்னு வா. லைட்டும் இல்லை, ஏங்கிரி இப்படி பண்ணுற? வாடா அங்கே பாரு, இன்னும் கொஞ்சம் தான். நீ இந்த கல்ல கால் வச்சுக்கோ. வா, அது இல்லை, ஆள் இல்லை. சீக்கிரம் வா. வா எதுவும் இல்லைடா, தயவு செஞ்சு வந்து இந்த கல்ல காலை வைப்போ. பண்ணுற போகிறேன் பெரிய சார். அப்படி சுற்றி அடியில் அடிக்கிறோம். நீ போய் அடிச்சோ. வாடா, எறும்பு வேற கடிக்குது. அங்கே போக முடியல. நாய்ங்கிறத விட அது வளர்த்துற நாய் கடிச்சுன்னா 2 கிலோ சதைய விடாது. சரி, இந்த மிஷினில் நம்ம தோத்துட்டோம். பரவாயில்ல, அடுத்த மிஷின் இல்லை. சத்தம் அடுத்து இந்த காடை வச்சு எடுத்துடலாமா? வேணாம், காடு எடுத்துடலாம். வந்துடும்போது கட்டி போட்டிருப்பாங்க. வா, காடு எடுத்துடலாம் காய்ஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த பில்டிங் எடுக்க முடியல. உங்களுக்கு இந்த காட்டை தான் கடைசி வரை காமிச்சு எடுக்க போகிறோம். சரி வாங்க. இல்லை, ஆனால் எனக்கு ஒரு கதை தெரியும். இந்த இதில் கீழே கொஞ்சம் இந்த காட்டில் வந்து கொஞ்ச நாளாகவே அமுனேஷனுமே இருக்கிறதா சொன்னாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது பாப்போம் இங்கே தான் சிக்குதான்ப்பா. ஐயோ, இந்த பில்டிங் பைத்தியக்காரா உட்கார காடு தானே. ஒரு நிமிஷம் நான் அப்படி கேப்சர் பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்ணி பண்ணலாம். கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் கோயிஷ் அங்கே பார்த்தீங்களா ஏதோ நவுறுது. வரான்னு வரலடா. இப்போ பார்த்தீங்களா கைஸ், அங்கே போயிட்டு இருக்கு. ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டு வந்தது நல்லா தான் போச்சுடா. அதில் தான் சிக்கிச்சா என்னன்னு தெரியல. எடு எடா அது ரைட் பக்கத்தில் கேப்சராச்சா? ஓடிடலாம் வாடாடி. ஓடிடும். வாடா வாடா. ஸ்ரீரே, ஐயோ என்னடா இது டேய். ஸோ கைஸ், ஓ சரியா உங்களுக்கு கேப்சர் இருக்காது. ஸோ வெறியாக ஒன்று ஓடி வந்தது சாமி. ஸோ அங்கே எப்படின்னு தெரியல. ஸோ வாங்க அங்கே போய் பார்ப்போம்.
4 சரி போ. லைட் வெளிச்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிங்டோனை தான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கல. ஆஃப் பண்ணிட்டோம். சுபா வாடா செல்ல வந்துட்டு முன்னாடி. ஏய் अच्छा अच्छा பத்தியா நீ சத்தியமாக கருப்பு கலர் எதுக்கு போட்டு சப்பில்லை சத்தியமாக பார்த்தேன். சரி போகலாம் போகலாமா? சுபா 1 second guys. எனக்கு தெரிஞ்சு நைட் விஷயம் எல்லாம் கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸோ நம்ம தான் என்னது? காணா காணா சத்தியமா பார்த்துட்டா என்னடா நடக்குது? அப்புறம் இருக்குடா வாடா. எனக்கு பார்த்தோம்ல போகும்போது பார்த்தோம்ல பண்ணு அப்படி உட்காந்துருக்குது. நம்ம முதல் இதில் பார்த்தோம்ல அதே தான். சுயோ தான் என்னடா அது? லைட் டிமாய் ஸ்டடி அங்கடி கிளாஸ்ல இல்ல ஏய் யூ ஒரு யூனிட்டி ஓடி இது எட்டி போடு யாரு யோசனை ஜி ஓடி டி பரடி பறா
ஏய். டேய். எதுக்கு முன்னாடி பார்த்துக்க. நான் இதோட முடிச்சிடலாண்ணா. இருடா, அவ்வளோதான் அவ்வளோதான். முடியலண்ணா. நான் மென்டலி ஆகுது. நான் முடிச்சிடலாண்ணா. ஏய் சத்தியமாக பார்த்தேன்டா, நீ பார்த்து எங்கே நின்றுன்றா டேய். வாங்க வா, கேமரா நான் தான் பார்க்கலாம்டா. ஓ மென்டலி பண்ண மெசேஜ் போடுறோம் டி ஸ்ரீ இருக்கா? இது இல்லைல்ல சத்தியமாக. ஏய் வராது, சத்தியமாக புரியல இது எங்கே என்ன நடக்குதுன்னு. ஏ ஸ்ரீ 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 சத்தியமாக இங்கே எட்டி பார்த்துட்டா. சத்தியமாக பார்த்துட்டா. ப்ரோ முடியல, முடிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம். நைட் டியூஷனில் என்ன சிக்கிச்சுன்னு எனக்கும் தெரியல, இது வரைக்கும் பார்க்கல. போய் பார்த்துட்டு என்ன முடியும்னு ப்ரோ. ஏய் ஸோ கைஸ் லைட்டு வேறு எங்களுக்கு இதாகல, ஒரு மாதிரி எரியுது. ஸோ கேமராவும் அப்பப்போ காலம் வருது, என்னன்னு தெரில, ஃபோக்கஸ் ஆக மாட்டேது. ஏய் முடிச்சிடலாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஐயோ இதானாச்சு. கேமரா மங்களா தெரியுது, கேமரா மங்களா தெரியுது. ஓகே ஓகே ஓகே. ஐயோ பின்னாடி பின்னாடி போயிட்டு. ஏய் ஆல்ரெடி போற மறுபடி ப்ரோ அது போக மாட்டேங்குது ப்ரோ. இது என்னடா இது? ஐயோ போயிடலாம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இன்னைக்கு நடந்துடுறாடி. என்ன சொல்ல, நீ சொன்னதான் போலாமா வேணாமா? போகலாம் ப்ரோ. இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கட்ட நேரமா? ஃபஸ்ட்டு இதே உருவம் தான் நான் அன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நான் வந்து இதே உருவத்தை நான் பார்த்தேன். ஃபஸ்ட் எடுக்கும்போது அதான் பார்த்தோம், அப்புறம் வந்து மறந்துருச்சு. ஏன்னா முடியல சத்தியமாக, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. அங்கே போய் பார்த்தா அங்கே ஏதோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நெகட்டிவிட்டி எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கிடக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தா இப்போ இல்லை. சரி என்ன நடக்குதுன்னு தெரில. நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ கைஸ் நம்ம ரிச்சுவல் எதுவும் இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் எட்டு வரல. ஸோ சாரி கைஸ். ஸோ இன்னொரு தடவை ரிச்சுவல் பண்ண மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக இங்கே ஒரு ரிச்சுவல் வீடியோ ஒன்று போடுறோம். மேபி இங்கே எதாவது வந்து ஒரு இங்கே நீங்கள் என்ன போகிறது இப்படி இப்படி கீழே நடா வச்சுருந்த போறாடி மறுபடியும் போடு. என்னடா அது கரும டேய். ப்ரோ ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ சரி கிளம்பலாம் ப்ரோ, போயிடலாம். ஸோ கைஸ் இதோ வீடியோ முடிக்கலான்னு இருக்கோம். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம ரிச்சுவல் வந்து பண்ணி பார்த்து இங்கே இருக்கிறது கோஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இது கோஸ்ட் வந்து இப்படி பண்ணாது. மேபி ஏதாவது சவுண்ட்ஸ் எழுப்பும் சொல்லி வாய முன்னாடி. ஏய் அடா சவுண்டு இப்படி வருது டேய். எவனை கத்தினாலும் அவ்வளோதான்டா. ப்ரோ போயிடலாம், கம்முன்று ப்ரோ. அது ஏற்கனவே வாயாடுது. கோஸ்டால ஜின்னாலாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக வாயை உடச்சி கிழிச்சிருவேன். யார் நினச்சினுக்கிற கோஸ்ட் அண்டர்? ஆமாம் வாடா போடா. ஸோ ஸோ கைஸ் வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். முடியல மாறி இருக்கு. ஸோ இன்னொரு வீடியோ வந்து ரிச்சுவல் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணலாம். நீ என்ன தான் சத்தம் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. முன்னேறு இது ஒரு நாள் நீ ஒன்று வச்சிடுறோம். போலாமா? லைட் அங்கேயே போச்சு போ. ஸோ கைஸ் போகலாம் கைஸ், அவ்வளோதான். டேய் கேமராக்கு என்னடா ஆச்சு? அதுதான் தெரியல. சரி வா பேக் பண்ணல போகலாம். பாரு பாரு மறுபடியும் சத்தம் வருது. ஏய் ஒருத்த எவனா இருந்தாலும் வாய் கிழிச்சிருவேன். டேய் ஆஃப் ஆனாது
பாரு தெளிவா தெரியுதுடா டேய். என்னடா இது டேய்? ஸ்ரீ பாரு ஸ்ரீ, லைட் என்னடா ஆச்சு? என்னடா அப்படி? சரிவா அந்த சைடு போயிடலாமா? பின்சு அந்த சைடு இது விடாதடா டே, சத்தியமாக சொல்ல விடாது. வா அந்த சைடு போயிடலாவா? ஏய் எங்கடா அது? ஓடிடலாமா? ஓடி 1 2 3 சொல்லுக்குள்ள ஓடிடலாவா? வா வா ஓட. ஏய் லைட் அடம் இது புடி. வா சீக்கிரம் ப்ரோ பண்ணு. ப்ரோ என்னாச்சு? ப்ரோ கிளம்பிடலாம், பேசிக்கிட்ட கிளம்பிடலாம். போயிடலாம் ப்ரோ, கொஞ்சம் வரலாம். நீ நம்ம எப்படி காட்டுக்குள்ள நடக்கிறீங்க பாரு, பைக் சுத்தமாக போயிடுச்சு. இன்னி இது போய் சேர போகுதுன்னு நினைக்கிறேன். தலையெல்லாம் வலிக்குது ப்ரோ, போயிடலாம் ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் பேய் வீடியோ. பேய் வீடியோவா இல்லை என்ன வீடியோன்னு தெரியல, பார்ப்பீங்க. ஸோ அன்னைக்கு இல்லை போன வீடியோ, அதாவது விச் அப்பார்ட்மெண்ட், எஸ் பார்ட் 2 நம்ம வந்து போட்டிருந்தோம். ஒரு 4 வீக்ஸ் 1 மந்த்து கிட்டத்தட்ட ஆக போகுது. ஸோ வந்து நியூ இயர் வேறு வரப்போகுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்காக வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டலாம் அப்படின்னு தான் வந்துருக்கேன். அன்றைக்கி சொன்ன மாதிரி நம்ம ரிச்சுவல் எடுத்து இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த ஏற்பாடு எதுவுமே நான் பண்ணல. பட் திடீர்னு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ரிச்சுவல் பண்ணுறதுக்காக நம்ம அந்த அது எட்டு வந்திருக்கோம். அதுக்கு போட்டிருக்கேன், 8 வந்திருக்கோம், பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு லாங் வீடியோவாக இருக்குமா என்னன்னு தெரியல. பட் வந்து நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அது வந்து கடைசி இதில் நான் வந்து பேசும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ ஓரிரண்டு வார்த்தைகள் நம்ம ஸ்டண்டிங் ஸ்ரீதர் வாங்க. ஸ்ரீதர் தெரிய மாட்டீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் பேய் வீடியோ. இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, போன தடவை அது அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வீடியோ எடுத்துருந்தோம். இப்போ வந்து அதுக்கு எழுத்து மாதிரியே ஒரு பில்டிங் இருக்குது, அதில் வந்து சின்ன எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குது. அதைத்தான் இப்போ வந்து நம்ம பார்க்க வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ நியூ இயர்க்கு வந்து ஏதாவது பேசலாம், ஏதாவது போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கோம். இன்னும் ஒன் இயர் நம்மளுக்கு வந்து வீடியோ கிடைக்காது. அங்கே கைண்ட்லி கிரி வேறு எல்லாம் வேலையை வெளியே போகிறாங்க. அதனால் நான் நீ பேசு இல்லை அதெல்லாம் பேசு. அதனால் 1 இயருக்கு வீடியோ எதுவும் கிடைக்காது. இது ஒரு வீடியோ தான். சப்போஸ் நாங்கள் ஏதோ ஒரு வேலையாக கீழே இங்கே வந்தோம்னா உங்களுக்கு வீடியோ நாங்கள் கொடுப்போம். இல்லைன்னா நாங்கள் இருக்கிற ஊர்லேயே ஏதாவது லொக்கேஷன் இருந்தால் கன்ஃபார்ம் வீடியோ போடுறோம்.
எனக்கு தெரிஞ்ச வீடியோ எதுவும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். விக்ரம் வந்து ஒரு ஒரு 1 இயர் ஆகும், 1.5 இயர் ஆகும். சரி, அது அப்புறமேல் பேசலாம் கடைசியில். பட் வந்து இப்போ அந்த வீடியோ நீ வந்து எடுக்கும்போது என்ன ஃபீல் ஆகுது ஸ்ரீதர்? சொல்லுப்பா, டைம் ஆச்சு, டைம் போயிட்டுருக்கு. கொஸ்டின் புரியல. இல்லை வீடியோ இப்போ எல்லா வீடியோவும் நம்ம எடுக்க போகிறோம்ல, அதாவது ஒரு ஃபீல் வந்திருக்கும் உனக்கு பிடிச்ச ஃபீலு. இந்த வருஷத்தோட ஃபீல் எப்படி இருக்குது? எப்படி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம், உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியாது. ஆமாம், அந்த வருஷத்துலேயே நாங்கள் வந்து 8 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். ஒரு வருஷமே 8 வீடியோ தான் போட்டிருக்கோம்னா அப்புறம் நாங்கள் பிஸியாக வேறு இருக்கிறோம். 8 வீடியோவில் பாதி வீடியோ கூட வருமானு தெரில. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். சரி சொல்லுப்பா, ஃபீல் எடுப்பா, சொல்லுப்பா, டக்குனு பிடிச்சிடலாம். எப்படி இருக்குது இந்த பார்த்தா? அப்படி அன்னைக்கு வந்த மாதிரி இருந்ததா இல்லை எப்படி? அன்னைக்கு வந்தது நமக்கு கொஞ்சம் ஜாலியாக தீபாவளிக்கு 8 வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு இருந்தது. பட்டாசு அது இதுன்னு வெடிக்க நம்மளுக்கு அந்த வானவெடியெல்லாம் ஷார்ட் வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்க வெட்டிக்கிற சத்தம் எங்களுக்கு இங்கே பயமாக இருந்தது. அவன் அது ஒரு தடன்னே சொல்லலாம், ஒரு டிசன்டட். நாங்கள் ஒரு கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு வெடிப்பாங்க. பாருங்க. இல்லை சரி வேணா விடாது. அப்புறம் சரி ஓகே, ஃபீல் மட்டும் என்னன்னு சொல்லுப்பா, முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஓ இப்போ வந்து பயம் ஹாரராக இருக்கா இல்லை காமெடி தான்? பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு பாசிட்டிவ் மாதிரி தான் தோணுது. அன்னைக்கு பார்த்த மாதிரி இல்லை, தெரியல. பார்ப்போம், ரிச்சுவல் பண்ணி பார்த்தா நம்ம எல்லாமே தெரியும். ஸோ ஓகே போகலாமா? இப்படிப்பா. ஸோ வந்து பேசியிருப்பாங்க, நானும் பேசியிருப்பேன். ரிச்சுவல் பண்ணலாமா? ஓகே, நம்ம எதை சொல்லிக்குவோம். லெட்ஸ் கோ. சரி, ரிச்சுவலில் வந்து வெளியில் இருக்குது, பேக்கில் இருக்குது. சும்மா பற்றிக்கு நம்ம வந்து ஒரு இது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு. சீரப்பா சாமியே, மாலை வேறு போட்டுக்கிட்டு வீடியோ எடுக்கலப்பாட்டு கேட்டிக்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வந்து அவன் எடுக்கிறான்ட்டான். சரி வாங்க போவோம். போன வீடியோ எடுத்த அப்பார்ட்மெண்ட் அதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரியே வீடியோ. ஆக்சுவலாக அது ஒரு காடு, அதெல்லாம் வேணாப்ப. சரி வாங்க நம்ம இது கதைக்குள்ளே வருவோம். சரி, போன தடவை அந்த சைடு போயிருந்தான், நான் இந்த சைடு போயிருந்தேன், அவன் அந்த சைடு போயிருந்தான். ஏய் என்னடா அது? ஏய் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தது தானே? ஏய் இது அன்னைக்கு பார்த்ததுடா. என்னடா அது உட்கார்ந்த மாதிரி இருந்தது? ஏன் பாருங்க, பேசாத தெரியும் நினைக்கிறேன். கிட்ட போய் ஜூம். வேணாம் சார், நான் அந்த சைடு போவேண்ணா. கிட்ட போய் பார்க்கலாம். நீ அந்த சைடு அன்னைக்கு போனே இல்லை, அந்த இது நான் போகிறேன். நான் போன சைடு நீ போ. ஓகே கைஸ், ஸ்டண்டிங்லாம் பண்ண. ஸ்டண்டிங் உன் பேரில் தான் இருக்குது, அதுக்கு ஸ்டண்டிங்லாம் பண்ணாதப்பா. வாப்பா, என் பேரில் கைண்ட்லின்னு தான் இருக்குது, அதுக்கு நான் கைண்டியாக தான் இருக்கேன். வா இந்தா இப்படி. ஒரே நிமிஷம்டா, இல்லை அப்படி ஒன்று பண்ணலாம். எப்படி ஒன்று? கேமரா ஒன்று தான் இருக்குது, நான் அவசரத்தில் வந்துட்டேன். எல்லாமே அவசர குறைக்கவே பண்ண வேண்டியதாக இருக்குது. 2 சைடுமே ஒரே இதாகவே போயிடலாம். கேமரா வரல. வா நீ பிடிச்சிக்கோ, இதுதான் வந்து கேமரா. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் ஆரம்பிக்கலாம். வாங்க, நம்ம அன்னைக்கு போயிருந்தோம், இன்னும் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. ஏய் போறடி, அங்கே வைடா கேமரா. அப்படி இங்கேடா, இந்த சந்திரடா வாடா. ஏய் இதான் நான் மாதிரி இருந்தது. கேமராவில் கேப்சர் ஆகல. ஜூம் பை. இப்போ இல்லை, ஆனால் ஏதோ வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஏதோ வந்து என்னன்னு தெரியலையா? ஏதோ பார்த்தேன்டா, நீ பார்த்தியா? ஏதோ வந்துங்கிற கரெக்டாக நீ அங்கே கேமரா வச்சுல. ஏய் என்னடா அது? என்னடா அது வெள்ளை வெளியில் இருக்குது?
ஏய் டேய் வர டேய்டா ஜூம் அவுட் பண்ணு கைஸ். உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது இருக்குல்ல, ஏன்னா லைட்டாக வெள்ளையாக இருக்குது. சரி ஒன் சைடு பார்க்கலாம். டேய் வா ஒன் சைடு போகலாம். இந்த சைடு அந்தளவுக்கு எதுவும் கேரக்டர்ஸ் இல்லை. வா இங்கே எதுவும் இல்லை. வா கொடு. வா இங்கே எதுவும் இல்லையா? இங்கே எதுவும் இல்லை கிடையாது. இல்லையா? இல்லைடா எதுவுமே இல்லை. எஸ் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தான் பார்த்தேன். என்னடா இப்போதான் டேய் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ தான் பார்த்தோம். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், நீ செகண்ட் டைம் பார்த்த. சரி மூவ் ஒன் வா. கைஸ் எங்களால் ஒன்றும் முடியலப்போ, எங்களை ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஏய் இது என்னன்னு பாரு. ஸோ நாங்கள் எதிர்பார்க்கறது வேற மிச்சம் கண்டிப்பாக பண்ணியிருந்தீங்க. போகலாம். ஸோ கைஸ் நாங்கள் வந்து எங்களுக்கு லென்த் எவ்வளோ வீடியோ வரும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக லென்த் எங்களுக்கு தெரியல. பட் நான் வந்து கண்டிப்பாக ரிச்சுவல் பண்ணிட்டு தான், மேபி இது லென்த் கம்மியாக கூட ஆடலாம் வீடியோ. எனக்கு வந்து டியூரேஷன் வந்து முக்கியம் இல்லை. எப்படி சொல்கிறது, கேப்சர் பண்ணும் விஷயத்தை வந்து நான் கேப்சர் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏய் வரும்போது உண்மையே தெரியலடா, பாசிட்டிவாக தான்டா இருக்கு. இப்போ நெகட்டிவாக இருக்கு. சரி லைட்டா ஏ பூச்சி போவாளா வெட்டுக்கடி வந்துச்சு. லைட் மட்டும் நினைச்சு கைஸ் நான் இன்னைக்கு டார்ச் லைட் இட்டு இல்லை. நாளை இது வந்து ஒரு லைட் தான் இட்டு வந்தேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி நான் சரி போய் பார்க்குறேன். இங்கே கேமரா இங்கே வச்சு ஜூம் பண்ணிக்க. ஓகேவா? ஸ்ரீ என்ன ஸ்பூன் வச்சுக்கிற ஸ்ரீ லைட் படி. இந்த இது இருக்குல்லடா, இந்த இங்கே சத்தியமாடா நான் அந்த லைட்டுக்கு தெரியல தூரத்தில். இதோ உருவம் வந்து இப்படி ஏறிட்டு போகிற மாதிரி இருந்துடா. எட்டி பார்த்துட்டு போனால் எப்படி இருக்கும்? இங்கேடா டே கரெக்டாக சொன்னாங்க, எல்லாம் ஞாபகம் இருக்குது. வெறும் கண்ணில் பார்த்தேன்டா. இல்லை தெரியல, லைட் போடு. தெரியாது. சாரிடா அந்த இது இல்லை. எனக்கு கைஸ் டார்ச் லைட் இட்டு இல்லை. ஸோ கொஞ்சம் தெரியாது எதுவுமே பக்கத்தில் இருக்கிறது தான், தூரத்தில் இருக்குது. சத்தியமாக வரும்போது எனக்கு தெரியல எதுவுமே. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இது ஆரம்பிக்குது. கண்டுபிடிச்சல் பண்ணிடலாம் மாட்டாடி பண்ணலாம். பாப்பா. ஸோ கைஸ் சொல்லு. இப்போ நாங்கள் அங்கே பார்த்து உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் உருவமோ பிளாக் கலர் ஷேடோவோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் அந்த சைடு போய் பார்த்தோம். சவுண்டு கத்தமாக இருந்ததுல கத்துற மாதிரி. ஐயோ சரி சரி வா. வரும்போது பாசிட்டிவாக தான் இருக்குது, இப்போ நெகட்டிவாக இருக்குது என்னன்னு தெரியல. இப்போ நாங்கள் அந்த சைடு போய் சுற்றி பார்த்தோம், எதுவும் இல்லை. கரெக்டாக ரிசர்வ் பண்ணாமல் முடிவு பண்ணி நானும் கிரி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த நேரம் ஏதோ தெரியுது, இங்கே ஏதோ ஷேடோ தெரியுது. இப்போ நம்ம வந்து எங்களுக்கு டார்ச் லைட் இல்லாதனால எங்களுக்கு எதுவும் தெரியும், அந்த கேமராவில் உங்களுக்கு கேப்சர் ஆகாது. ஸோ சாரி கைஸ் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க இன்றைக்கி ஒன்று அந்த ஒரு வீடியோ. சரிவா
இன்னைக்கு அவசரம்னு பார்த்து கேமரா ஒன்று தான் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியல. மேபி ஒரு 2 கேமராவாவது நான் எட்ட வந்துருக்கணும். சரி, என்னோட தப்பு தான். சரி சரி பண்ணிடலாமாடா. இனிமேல் வெயிட் பண்ண வேணாம். கொடு. லைட் ஆன் பண்ணி வச்சுக்க. தேவைப்படும். வா, பேக்லையா இருக்குது. சரி வா. இன்னும் எட்டு வரியா? எட்டு வா கூட, எட்டு வாடா. சரி, நான் இணைக்கிறேன். எட்டு வா. சுகேஷ், நான் கண்டிப்பாக இந்த சைடு தான் பார்த்தேன். வாங்க நம்ம அங்கே அந்த சைடு போய் பார்ப்போம். போயிருந்தேன். சரி, லைட் என்ன பண்ணுற? ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷன் எடுக்கலாமா? இல்லை, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அது இருட்டிலே இருப்போம். ஏன்னா அது அவங்களுக்கு உங்களுக்கு இருட்டுனா ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா ஏதாவது கும்முருட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? நைட் விஷனில் மூவ் பண்ணலாம்டா. ஏய் அப்புறம் டி அதே இடம்டா டி. ஒரு மாற்றம் கூட இல்லைடா. சாரி, என்னால் ஜூம் பண்ண முடியாது. அப்படியே பார்த்துக்கணும். சரி வா டக்கு டக்குன்னு. இது கரெக்டாக இருக்குவா. ஸோ கைஸ், இப்படி ஸோ கைஸ், நாங்கள் வந்து இனிமேல் வந்து நைட் விஷனில் மூவ் ஆன் பண்ணுறோம். எஸ், இருட்டே அப்படியே பண்ணிக்கலான் இருக்கோம் ரிச்சுவல். ஏன்னா வந்து அவங்களுக்கு இருட்டு ரொம்ப, உங்களுக்கு இருட்டுனா ரொம்ப பிடிக்குமா? கேடுச்சா? ஓ, இதான் அறிகுறியா? உங்களுக்கு இருக்குன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ பறந்து. சரி வா டக்கு வீடு. உங்களுக்கு இருக்குன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் வந்து நைட் விஷன் எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து எங்களை வந்து தொடலாம், இல்லை சீதர்கிட்ட கூட நீங்கள் பூந்துக்கலாம். ஆமாடா, நான் ஒருவாடா போகுது. இல்லை உங்களுக்கு ஏதாவது விஷயம் ஆசை ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நிறைவேற்றி வச்சிடலாம். கோடி கோடியாக கூப்பிட்டு நிறைவேற்று. சரி ஓகே, ரிச்சுவலு இதெல்லாம் ஆகாது, நீங்கள் காட்டு. சரி ஓகே கைஸ், நைட் விஷனில் தான் மூவ் ஆன் பண்ண போகிறோம். போலாமா? எங்கடா இருக்கு? போலாமா? ஏய் வா, ஐயா கிளாவே இருக்கு. சரி கைஸ், நைட் விஷனில் பார்க்கலாம். ரிச்சுவல் ஸ்டார்ட். கண்ணு தெரியுதா? அதாவது சொல்லணுமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விஷ் மட்டும் கேளு. ஆசை எதாவது இந்த உங்களுக்கு எதாவது கேள்வி கேளுடா. நான் வீடியோ வரட்டா? யாரு? அப்புறம் எங்கள் மேமை கூட்டிகிட்டு வந்துடுவோம், பார்த்துக்கோ. அதெல்லாம் இருக்காது, கேள்விகள் மட்டும் கேள்வி. உங்களுக்கு என்ன ஆசை? டேய் ஆமா இல்லை, அது மாதிரி கேள்வி கேள்றா. என்ன ஆசைன்னா அவங்க எப்படி? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா எங்களுக்கு ஏதோ இப்போ அறிகுறி காட்டுது. உங்களுக்கு ஏதாவது ஆசை ஏதாவது இருக்குதா? ஏதாவது பண்ணணுமா உங்களுக்கு? ஏதாவது பண்ணணும்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லை. கையா ஒன்றும் இல்லை. சாரி கைஸ், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறான். எனக்கே ஃபஸ்ட் டைம் தான். இல்லை, நீங்கள் இங்கே தனியாக தான் இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது பேட் ஸ்பிரிட்ஸ்? நீங்களே பேட் ஸ்பிரிட் தான் நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஏதோ ஒரு பயல் மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தெரியுதா இல்லையாடா? கீழே போடா. ஸ்ரீ பயப்படாத ஸ்ரீ, தயவு ஸ்ரீ பயப்படாத. ஏன் அப்படி கீழே போட்ட? காட்டுதுடா, அதுக்கு என்ன கீழே போடுற? டி விளாண்டு டி இதில் விளாடாதரா. எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்றது? எடு முதல்ல. இதை பாதியிலே கீழே போட்டா அது என்னடா அது? நீ இதுக்கு பயப்படுற? பின்ன எதாவது பண்ண போதா?
ஒன்று எனக்கு எஸ் தானே காட்டுச்சு. வேற கேள்வி கேளு. லைவ் கீழே போடாத. நீ பயப்படுறத உனக்கு வேற மாதிரி கீழே போ. லைட் வேற கேமரா கடை முன்னாடி எங்கடா இருக்குது? இது கீழே காத்தடிக்குது. ஆட்டா. ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அதை மட்டும் சொல்லுங்கள். எங்களுக்கு டைம் ஆச்சு. வேணுமா வேணாமா? ஸோ உங்களுக்கு உதவி ரெஸ்பான்ஸ் எதாவது கொடுத்தீங்கன்னா தான் என்னால் என்ன பண்ணலாம் எல்லாம் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களா அது மாதிரி எதாவது கொடுங்க. ஆமான்னா அதை இப்படி எக்ஸ் மாதிரி சேஃப் காட்டுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஓகே. உங்களுக்கு வந்து ஓகே சரி ஒரு ஒன்றும் பயப்படாது. சரி நார்மல் போ. சரி கடைசி கேள்விடா. ஓகேவா? நீ கேளு. நீ தான் ஒன்றும் கேட்கல. உங்கடா இருக்குடி. நீங்கள் அதிகமாக யாருக்காச்சும் தொலை கொடுப்பீங்களா? இப்போ எங்களுக்கு தொல்லை கொடுப்பீங்களா? பிரியரவி எங்களுக்கு உங்களால் ஏதாவது வந்து தொல்லை வருமா? நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? ஐ மீன் தொல்லை பண்ணுவீங்களா எங்களை? ஏன்டா அங்கேயே பார்க்குற? ஏய் என்னடா சிக்னல் இது? நான் கையை அப்படியே தான் வச்சுருக்கேன். சரியா சிக்னல்? சரி என்ன சிக்னல்னே தெரில. சரியா சரி லாஸ்ட் கேள்விடா. இதான் இதோட வந்து வீடியோ முடிச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண அவ்வளோதான். நீங்கள் வந்து சூசைடா இல்லை யாராவது கொண்டுட்டாங்களா? மர்டரா? சூசைடா நீங்கள்? இல்லை இயற்கை மரணமான்னு கேட்டேன். ஓகே அவ்வளோதான். சூப்பரா ஸ்ரீ. சரி ஓகே. நைட் விஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். நீ அப்படியே வச்சு நைட் விஷன் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துறா. சாவி சீவர் கைட் அடிக்கிருச்சு. இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட் டைம்னால அவனால் வந்து தெரியல. ஏதோ குச்சியை கொடுத்து குச்சி இல்லை ஆக்சுவலாக அது வந்து இந்த அயன் மாதிரி நம்ம அந்த அதுக்கு சேஃப்டிக்கு லைட் வேறு பாக்கெட்லேயே செய்வேன். Big